ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மு கிச்சன். நம்ம இந்த கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இப்போ குக்கரில் 100 கிராம் துவரம் பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, கொத்தமல்லி தழை, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு வத்தை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் பருப்புக்கு வந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு வத்தல், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பருப்பு சேர்த்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தோசை இட்லியோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.